கன்னி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆகஸ்ட் மாத கிரகநிலை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, அதாவது எந்த ராசியாக வேணாலும் இருக்கட்டும், பட் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமர்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முதல்ல செவ்வாய் எங்கே இருக்கார், அதாவது செவ்வாய்ன்றது மிக முக்கியமான ஒரு கிரகமாக நம்ம வந்து பார்க்கப்படுறோம். அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. அடுத்து 3 முக்கியமான கோள்கள், அதாவது புதன், குரு, சூரியன், இந்த 3 முக்கியமான கோள்களுமே எங்கே இருக்காங்கன்னா கடக ராசியில் உச்ச குருவோட அமர்ந்திருக்காங்க. அடுத்து கேது தான் மிக முக்கியமான கிரகமாக நம்ம வந்து இந்த மாதத்தில் பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த கேது கிரகத்தோட வேற எந்த ஒரு கிரகமும் சூழலை இந்த மாதத்துல. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துலலாம் நம்ம பார்க்கும்போது கிரகணமானது ஏற்பட போகுது. பட் அதுக்கு முன்னாடி கேது பகவான் இந்த மாதத்துல தனியாக தான் அமர்ந்திருக்க போறாரு. அடுத்து சுக்கிரனோட இணைவு, அதாவது இந்த டைம் பீரியட், இந்த ஆகஸ்ட் மாத டைம் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இந்த செகண்ட் வீக் ஆகஸ்ட்டுக்கு மேலெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கேதுலேருந்து பிரிஞ்சு சுக்கிரன் கன்னி ராசியில், அதாவது தன்னுடைய நீச்சமாகக்கூடிய கன்னி ராசியிலிருந்து மீன ராசிக்கு தன்னுடைய உச்ச பார்வையை செலுத்துறாரு. அங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, பூகம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் மீன ராசியில கடந்த ஒரு 1.5 வருஷமா வந்து அமர்ந்திருக்காரு. 1.5 வருஷமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ இந்த கோச்சாரத்துல மாறக்கூடிய இந்த சுக்கிரனை நேருக்கு நேர் வந்து பார்க்க போறாரு. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லா அமையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமான ஒரு சுக்கிரனோட அமைப்புல சனி பகவான் அவருடைய நெருங்கின ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸான தோஸ்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சனி பகவான் இந்த சுக்கிரனை வந்து இந்த மாதம் வந்து பார்வையிடுறாரு. அதுக்கப்புறம் வேற யாரு, ராகு, கலியுகத்துடைய கடவுள், அதாவது கலியுகத்துடைய மகான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ராகு பகவான் எங்கே இருக்காருன்னா கும்பராசியில் இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 18 months வந்து அவர் வந்து கும்பராசியில் இருப்பார். அப்படியே சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நேரடியாக இருக்கக்கூடிய ராசியில் உங்களுக்கு வந்து கேது பகவான் இருப்பார். ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ வீடு கொடுத்த சனி பகவான் வந்து மீன ராசியில் இருக்க போகிறாரு. ஸோ இதுதான் வந்து கோச்சார ரீதியாக கிரக நிலைகள் வந்து மாதம் மாறிட்டே இருக்கு. அதை தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் எப்படி எப்படி மாறுறாங்க, எந்தெந்த வீட்டுக்கு மாறுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ராசி பலன் எடுத்தோம்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ராசியை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள் 12 ராசிகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ 12 ராசிகளும் 9 கிரகங்களும் இருக்குது. ஸோ அவங்க மாதம் மாறுவாங்க. மாதம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்குது, வருடம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்குது. ஸோ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே எடுத்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட்டேஜ் வந்து ரெண்டுமே இருக்குது. ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ராசி பலன் பார்க்கும்போது வெறும் ராசிநாதன் மட்டும் பார்ப்பாங்க, சனியை மட்டும் பார்ப்பாங்க, சுக்கிரனை அப்படி கிடையாதுங்க. மற்ற கிரகங்கள் கோள்கள் வக்ரமாகுதா? ஏன்னா இப்போ பாருங்கள் இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த ஒரு டைம் பீரியட், இந்த ஜூலை மாதத்துலலாம் பாருங்கள் புதன் வந்து வக்ரமாயிட்டே இருந்தார். இப்போ இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம்லாம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு வந்து மாற போகிறார். ஸோ அப்போ கிரகங்கள் வந்து வக்ரமாகும், திரும்பி நேர்கதிக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தாங்க ராசி பலன். நீங்கள் வந்து அதை ப்ரிடிக்ஷனாக மட்டும் பார்க்காம ஒவ்வொரு மாதங்களும் கிரகங்கள் எப்படியெல்லாம் மூமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அது நம்மளால தான் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்கள் ஒன்ஸ் அது அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகங்களோட மாற்றங்கள் எப்படி இருக்குது, மனிதனோட வாழ்வியலில் அவங்க என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசாபுக்திகளும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும், கண்டிப்பாக ப்ளே பண்ணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ராசி பலன் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் வெளியே சொல்லிடுறீங்க. பட் ஆக்சுவலாக அந்த ராசி பலனை நம்ம வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக பார்க்கணும்னா தசாபுக்திகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, படத்தோட டேரக்டர் மாதிரி. இப்போ ஒரு படத்தோட டேரக்டர் எவ்வளோ முக்கியம், அவர் தானே எல்லாத்தையுமே வந்து அமைப்பார், புரியுதுங்களா? ஒரு ஹீரோ அமைக்கிறது, ஹீரோயின் அமைக்கிறது, எல்லாத்தையும் அமைக்கிறதும் ஒரு டேரக்டர் தான். ஸோ அப்போது அந்த தசாபுக்திகள் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் கணக்கில் தான். ஸோ இவ்வளோ நம்ம தெரிஞ்சாதான் ஒரு ராசி பலன் அடிப்படையில் நம்ம எடுக்க முடியும்.
கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னதாங்க நடக்க போகுது? வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குமா? எஸ், தெரிஞ்சுக்க தான் போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம்தான், நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. கன்னிராசிக்கு இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆகஸ்ட் தொடங்கும் போதே இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு வந்து சனி பகவானோட பார்வையை வாங்கிடுறாரு. மொதல் விஷயம், இந்த மாதத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இப்படி சொல்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. நீச்சம் பெற்ற சுக்கிரனோட சனியோட பார்வை வந்து விடுறதுனால டெஃபினட்டாக ஏதோ ஒரு வித தடங்கள், ஏதோ ஒரு வித ஸ்ட்ரகிள் உங்களை வந்து முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி அங்கே நீசமாக இருக்கார் இல்லையா சுக்கிரன். ஸோ சனியோட வக்ர பார்வை அது என்னன்றதை இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. என்னன்றதை நீங்கள் போயிட்டு பின்னாடி நகர்ந்து போய் ஓகே ரிவர்ஸ் போய், ஏன்னா சனி வக்ரமான சனி நேராக உங்களை பார்க்குறாரு, யாரையும் பார்க்கல, லெஃப்ட் ரைட் எதுவுமே வேணாம்னா கண்ணியை மட்டும்தான் பார்ப்பேன்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ கண்ணியை பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டெசிஷன் நீங்கள் ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்தாலும் திருப்பி அதை ரீடிசைட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த விஷயம் நம்ம மாற்றி அமைச்சிருக்கலாம், இந்த விஷயம் நம்ம மாற்றிருக்கலாம், கரியரில் நம்ம பேசாமல் இந்த கம்பெனி விட்டுட்டு வேறு கம்பெனிக்கே போயிருக்கலாம், ஏன் தேவையில்லாமல் இந்த கம்பெனியில் உட்காந்துருந்தோம், தப்பு பண்ணிட்டோமோ, ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணி கடைசியில் காலம் போனது தான் இப்போ மிச்சம், என் வாழ்க்கையில் நான் உருப்பிட்ட மாதிரி எதுவுமே தெரியல அப்படின்ற விஷயத்தை எல்லாமே யோசிச்சுட்டு டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான டெசிஷனை எடுக்க வைப்பார். இதுதான் கன்னிக்கு நடக்க போகிற ஒரு விஷயம் ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் என்னங்க பண்ணுறது, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தான் சனி இருக்காரு. இல்லை என்ன பண்ணுறது, நான் ஒன்று பேசினா என் பொண்டாட்டி ஒன்று பேசுகிறான், நான் ஒன்று பேசினா என் புருஷன் ஒன்று, மாற்றி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் அதிகமாக போகுது. அதுவுமே இல்லாமல் இந்த வக்ர காலங்களில் டைவர்ஸுக்கு யாராவது அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா 6ஆம் இடத்தோட அதிபன் 7 தொடர்பு கொண்டிருக்காரு. ஸோ த பாசிபிலிட்டி ஆஃப் சான்சஸ் உங்களுக்கு டைவர்ஸ், அது கூட உங்களோட திசா புத்தி செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இப்போ சனி மகாதசை இருக்குன்னா 100% கேரண்டியாக சொல்லிடலாம் இது லீகல் இஷ்யூஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் இல்லை லீகல் இஷ்யூஸ் எனி ரிலேட்டட் 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். ஸோ மேரேஜ் மேட்சிங் பார்க்கலாமா, திருமண வாய்ப்புகள்லாம் இந்த டைம் பீரியடில் இருக்கானா? அப்சல்யூட்லி இருக்குது. சனி வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை தான் உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணி கொடுப்பாரு. ஸோ பாசிபிளி ஒரு லாங் டேர்ம்குள்ளே இறங்குவீங்க. அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாருங்கள். 5ஆம் இடத்தோட அதிபன் உங்களுக்கு யாராக வராரு? அகெயின் சனி தான், எங்கே போனாலும் அவர் தாங்க வராரு அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஸ்லோவாக ஸ்டெடியாக உங்கள் லைஃப் போகும். சரியா? படிக்கிற பசங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், எதையுமே புஷ் பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கோ வித் த ஃப்ளோ. புரியுதா? கோ வித் த ஃப்ளோ. உங்கள் லைஃப் வந்து நல்லா போகும். அவசரப்படுறதோ டக்குன்னு முடிவெடுக்கிறதோ நோ. வக்ர காலகட்டங்களில் யூ ஹாவ் டு ரீதிங்க், அகெயின் திங்க் பண்ணணும். எடுத்த டெசிஷனை திங்க் பண்ணி கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணும்போது படிப்புலேயும் சரி உங்கள் கவனமும் சரி நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி அனுப்பணும், இல்லை அவங்க வாழ்க்கையிலே இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.